ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 127. நான் கிளம்ப அனுமதி அளியுங்கள். ராவ் சாஹேப் தவளே. ராவ் சாஹேப் தவளே முன்பு திபேவில் திவானாக இருந்தார். அவர் தன் வேலையை உதறி தள்ளிவிட்டு அனைத்தையும் துறந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்திற்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தாய் காசி சேஸ்திரத்தில் தங்கியிருந்தார். அவருடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு தந்தி வந்தது. அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று காசி செல்ல அனுமதி கேட்டபோது, உட்கார், எங்கே செல்கிறாய் என்று கூறிவிட்டார். இரண்டாவது முறையாக கடிதம் வந்தபோதும் தவளேவுக்கு அதே பதில்தான் கிடைத்தது. மூன்றாவது முறையாக கடிதம் வந்தபோது ஸ்ரீ சுவாமி இப்போது நீ போகலாம் என்று கூறினார். தவளை காசி சென்றபோது அவருடைய தாய் காலமாகி இருந்தாள். அவர் ஈம சடங்குகளை முடித்துவிட்டு அக்கல்கோட் வந்தடைந்தார். தரிசனத்திற்காக வந்தவரிடம் ஸ்ரீ சுவாமிகள், நீ முன்பே சென்றிருந்தால் பசு மண்ணுக்குள் சிக்கியது போல் ஆகியிருக்கும் என்று கூறினார். அதாவது அவர் முன்பே சென்றிருந்தால் அவருடைய ஆன்மீக பாதையில் 2 அல்லது 3 வருடங்கள் முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கும் என்பதுதான் அதன் பொருள். ஒரு சாதகன் காசியில் தங்குவதை காட்டிலும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு அருகில் தங்குவதுதான் நன்மை பயக்கும். பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தை ஸ்ரீ சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு விளக்கியுள்ளார். தவளை பல வருடங்களுக்கு ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவை செய்த பின்னர் உண்மை மற்றும் உண்மை இல்லாததை உணர்ந்து கொண்டார். பின்னர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டார். பாபாஜி சடோபா. பாபாஜி சடோபா என்கின்ற மேலதிகாரி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசிப்பதற்காக அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் 4 நாட்கள் அங்கு தங்கியிருந்துவிட்டு கிளம்புவதற்காக ஸ்ரீ சுவாமிகளிடம் அனுமதி கேட்டார். அதற்கு மகராஜ், எங்கே செல்கிறாய், உட்கார் என்று கூறிவிட்டு பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டதற்கும் அவருக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. அப்போது ஸ்ரீ சுவாமி அவரிடம் நதிக்கு அந்த பக்கம் என்று கூறினார். இந்த வரிகளுக்கான விளக்கம் அங்கிருந்தவர்கள் எவருக்கும் புரியவில்லை. அவருக்கு விடுப்பு கிடைக்காததால் உடனே செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார். ஸ்ரீ சுவாமிகளை தூரத்தில் இருந்தே தரிசனம் செய்துவிட்டு கடப்காவ் ரயில் நிலையத்திற்கு சென்று விட்டார். மழையின் காரணமாக கிருஷ்ணா நதியின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் அவருக்கு அங்கு சென்ற பின்னர்தான் தெரிந்தது. பாலம் சரி செய்யப்பட்ட பின்னரே அவரால் கிளம்ப முடிந்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்போது கூறிய வார்த்தைகளுக்கான பொருளை பாபாஜி புரிந்து கொண்டார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அவ்வப்போது அக்கல்கோட் வருவார். இந்த 2 நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, பல சமயங்களில் பல்வேறு பக்தர்களின் ஆபத்துக்களை தவிர்க்கும் நோக்கத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவர்களை அக்கல்கோட்டை விட்டு செல்வதற்கு அனுமதி அளித்ததில்லை. இவை ஸ்ரீ சுவாமி அனைத்தையும் அறிந்தவர் என்பதை நமக்கு எடுத்துரைத்தாலும் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை பேசாமல் கட்டுப்பட்டவர்கள் மிகுந்த நன்மை அடைந்தார்கள், மற்றவர்கள் துன்பத்தில் சிக்கி தவித்தார்கள் என்பதை உணர்த்துகிறது. இதே போன்ற நிகழ்ச்சிகள் சாயி சச்சரிதத்தில் இருப்பதையும் இங்கு நினைவு கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்த சாயின் பாத கமலங்களில் நமஸ்கரிப்போமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.